விட்டாரா அந்த அண்ணாமலை? எழுத்து சவால் விட்டாரு. டேய் அசோக்கு, விட மாட்டேன்டா உன்னை விட நான் பெரிய ஆளா வந்து காட்டுறேன்னாரு. ஜெயிச்சாருன்னு அந்த சவால்ல. எப்படி? ஒரு சைக்கிள்ல பால் கேனை வச்சு பால் வியாபாரம் ஆரம்பிச்சாரு. பால்கோவா வச்சு அதை ஆட்டோல வித்தாரு. ஆட்டோ வேனாச்சு. அப்புறம் ஒரு பெரிய ஸ்வீட் கடை வச்சாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு எம்டி ஆயிட்டாருல. யார் அந்த அண்ணாமலை? அது மட்டும் இல்லைன்னு, நம்ம சின்ராசு அவர் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாரு தெரியுமா? கல்யாணம் ஆன புதுசுல பொண்டாட்டியும் அவரையும் சேர்த்து பெத்த அப்பாவே வீட்டை விட்டு விரட்டி விட்டாரு. என்ன கலங்கிருப்பாரு தெரியுமா? ஆனா ஒரு பஸ் கம்பெனில போய் கிளீனரா வேலைக்கு சேர்ந்தாரு. அப்படியே படிப்படியா காசை சேர்த்து கலெக்ஷனே இல்லாம ஓடிக்கிட்டு இருந்த ஒரு பஸ்ஸை விலைக்கு வாங்கி அவரே டிரைவரா ஓட்டினாரு. 1 2 ஆச்சு, 2 4 ஆச்சு. அப்புறம் ஏகப்பட்ட தொழிற்சாலைகளை தொடங்கினாரு. எந்த அப்பா அவரை வீட்டை விட்டு விரட்டினாரோ அவர் பேரையே அந்த தொழிற்சாலைகளுக்கு வச்சாரு. அது மட்டும் இல்லைன்னு, அவர் பொண்டாட்டிய பெரிய கலெக்டர் ஆகிட்டாரு. நான் இப்ப நம்ம பாக்கியத்தை கலெக்டர் ஆக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் அந்த லெவலுக்கு வச்சு காப்பாத்துவேன்ல நானு. அது சரிடா. யாரா அந்த அண்ணாமலை சின்னராசெல்லாம்? பெரியப்பா, நான் இவங்க கிட்ட எல்லாம் எவ்வளவோ தடவை சொன்னேன், நைட் எல்லாம் டிவி ஓடிட்டு இருக்குன்னு. யாருமே கேட்கவே இல்லை. இவரு நைட் எல்லாம் அண்ணாமலை சூரியவம்சம் படத்தை பார்த்துட்டு அந்த கதையை நம்ம கிட்டே சொல்லிட்டு இருக்காரு. டேய், அதெல்லாம் சினிமாடா, வாழ்க்கைக்கு ஒத்து வராது. அண்ணா, வாழ்க்கை தானே சினிமாவா எடுக்கிறாங்க. நானும் அவங்கள மாதிரி கஷ்டப்பட்டு பெரிய ஆளாய் காட்டுவேண்ணே. தயவு பண்ணி தொழிலை ஆரம்பிச்சு வைங்கண்ணே. பெரியப்பா, போயிட்டு போகுது பெரியப்பா. எவ்வளவோ வெட்டியாக செலவு பண்ணுறோம். அவர் பாவம் ஏதோ தொழில் தொடங்கணும்னு சொல்கிறாருல்ல. அவர் சம்பாரிச்சு குடும்பத்தை காப்பாற்றலன்னா கூட பரவாயில்ல. அவர் வரைக்கும் பார்த்துக்கிட்டாலே அதுவே நல்ல விஷயம் தானே. பரவாயில்ல பெரியப்பா, ஒரு 3000 ரூபாய் தானே, கொடுத்து தான் பார்ப்போமே. இவரை நம்பி 3000 ரூபாய் பணத்தை கொடுக்கறத விட நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்க டாஸ்மாக் கடையில பணத்தை கட்டிடுங்க, கரெக்டா இருக்கும். சும்மாரா. அடா பாவி, நீ எல்லாம் ஒரு புள்ளையாடா. அண்ணே, நீங்க அந்த பணத்தை என்கிட்ட கொடுக்க வேணாண்ணே. நீங்களே என் கூட வாங்க அந்த ஆபீஸுக்கு. பணத்தை நீங்களே கட்டிடுங்க. அந்த எந்திரத்தை எனக்கு வாங்கி கொடுங்க. வாங்கிட்டு வந்து தொழிலை தொடங்கி அமோகமா சம்பாதிக்கிறேன். வர்ற காசையெல்லாம் உங்ககிட்டயே கொடுத்துட்றேன். நீங்களா பார்த்து வாரம் 1 குவார்ட்டர், வாரம் கூட வேண்டாண்ணே, மாசம் 1 குவார்ட்டர் வாங்கி கொடுங்க. அது போதும் எனக்கு. பாத்தீங்களா, ஆரம்பிச்சிட்டாரு. சரி சரி, நீ ஏதோ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுற. சரி, உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். நாளைக்கு நானே நேரில் வந்து பணத்தை கட்டி அந்த மிஷினை வாங்கி தர்றேன். ரொம்ப நன்றிண்ணே. டேய், இதுதான் உனக்கு கொடுக்குற கடைசி வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒழுங்கா தொழில் செஞ்சு முன்னுக்கு வர வழியை பாருண்ணே. வந்துட்டாலும் அண்ணே, இப்போ ஒரு 1500 ரூபா கொடுத்தீங்கன்னா. 1500 எதுக்கு? அது வேற ஒன்றும் இல்லைண்ணே, நான் ஒரு பெரிய தொழில் எதிர்பார் ஆக போகிறேன்ல, அதுக்கு இந்த கோட்டு சூட்லாம் வாங்கி போட்டுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. சும்மா அப்படியே கெத்தாக இருக்காது. சரி, கோட்டு சூட்டு வேணாம், ஒரு 500 ரூபா கொடுக்கல, பேண்ட் ஷர்ட் மட்டும் வாங்கி போட்டுக்கிறேன். போடா போடா, முதல்ல ஒழுங்கா தொழில் தொடங்குற வழியை பாரு. கோட்டு சூட்டு பேண்ட் ஷர்ட் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சரி இந்த சரி, நான் உழைச்சி என் சம்பாத்தியத்திலே வாங்கி போட்டுக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூடா மௌனே. இப்பவே அம்பானி ரேஞ்சுக்கு பேசுறாரு. நான் கிளம்புறேமா. செல்வம், என்னப்பா அர்ச்சனாவை போய் இன்னும் கூட்டிட்டு வரலையா? இல்லை பெரியப்பா, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவள் அங்கேயே இருக்கா. நான் போய் கூப்பிட்டேன். அவங்க அம்மாவுக்கு உடம்பு குணமானோன்னு வந்துடுறேன்னு சொல்லியிருக்கா பெரியப்பா. சரிப்பா, அதுக்காக அர்ச்சனாவை அங்கேயே விட்டுறதா? மறுபடியும் போய் கூப்பிட வேண்டாமா? பையன் 2 தடவை போய் கூப்பிட்டான். பொண்ணை அனுப்பி வைக்காம இப்ப அனுப்புறேன் அப்புறம் அனுப்புறேன்னு சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழிச்சுக்கிட்டு இருக்கா அந்த பொம்பளை. அது மட்டுமா, வீட்டுக்கு போன பையனை வான்னு ஒரு வார்த்தை கூப்பிடலையா, சரியா கவனிக்கலையா. கொதிக்கிற ரசத்தை கையில ஊத்துறதும் சாப்பிடும்போது இலையில தண்ணியை ஊத்துறதுமா அவமானப்படுத்தினா அப்புறம் எப்படி அங்க போறது? என்ன செல்வம், உங்க அம்மா என்ன சொல்றா? உன்னை அந்த மாதிரி எல்லாமா பண்ணாங்க? இல்லை இல்லை பெரியப்பா, அதெல்லாம் ஏதோ தற்செயலாக நடந்த விஷயம்தான். அவங்க வேணும்னு எதுவுமே செய்யல. பையன் தான் அப்படி எதுவும் நடக்கலன்னு சொல்றானே. நம்ம செல்வம் கூட தான் உங்களுக்கு தெரியுமே மாமா, அங்க நடந்தது எதையும் தப்பா எடுத்துக்க மாட்டான். அதுக்காக நாம அப்படியே விட்டுற முடியுமா?
பொண்ணை பெத்த அவங்களுக்கே அவ்வளவு இருந்தா பையனை பெத்த நமக்கு எவ்வளவு இருக்கும்? பொண்ணு வாழ்க்கை முக்கியம்னா அவங்களே பொண்ணை அனுப்பி வைக்கிட்டோம். நாம போய் ஒண்ணு கூப்பிட வேண்டாம். அப்படி இல்லம்மா. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்க கூட போட்டி போட வேண்டாம். நாம கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போவோமே. செல்வம், நீ போய் அர்ச்சனாவை கூட்டிட்டு வா. என்னப்பா அங்கே பாக்குற? உங்க அம்மா போக வேண்டாம் தடுத்து வச்சிருக்காளா? இத பாரு பாக்கியம், செல்வம் இந்த குடும்பத்துக்காக உழைச்சு கொள்றவன். அவன் வாழ்க்கை முக்கியம். அவன் சந்தோஷமா இருக்கணும்னா போய் பொண்ணை கூட்டிட்டு வர சொல்லு. இன்னைக்கு என்ன நாள்? சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ண வேண்டிய நாள். கல்யாணமாய் இத்தனை நாள் ஆச்சு. சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் ஒழுங்கா நடக்க வேண்டாமா? இப்போ உன் பிடிவாதத்தால இந்த சின்ன சிறுசுகளை பிரிச்சிடாதே. அவன் வாழ்க்கை முக்கியம்னா போய் அந்த பொண்ணை கூட்டிட்டு வர சொல்லு. இல்லை உன் வீராப்பு தான் முக்கியம்னா என்னமோ செய். சரிப்பா, பெரியப்பா தான் சொல்றாருல்ல, ஷெட்டுக்கு போயிட்டு சாயங்காலம் நேரத்தோட போய் அர்ச்சனா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு. சரிம்மா. பெரியப்பா, நான் ஷெட்டு கிளம்புறேன். சரிப்பா, நானும் புறப்படுறேன். பொண்டாட்டியை கூட்டிட்டு வர சொன்னதும் அவன் முகத்தில் எவ்வளவு சந்தோஷம் பாத்தியா? மற்ற ஏற்பாட்டை எல்லாம் சரியா பண்ணிரு. ம், நான் வரேன். சரிங்க மாமா. ரேவதி, நீ வாசு விஷயத்துல என்ன முடிவு பண்ணிருக்க? அது முடிஞ்சு போன விஷயம். அதுல முடிவு பண்றதுக்கு நீ என்ன இருக்கு? நீ ராங் கால்குலேஷன் போடுற. அவன் நீ நினைக்கிற மாதிரி ராங் பர்சன் கிடையாது. அவன் உன்னை உண்மையாவே லவ் பண்றா. அவனை பத்தி உனக்கு தெரியாது. எப்படி வேணாலும் நடிச்சு ஏமாத்துவான். அவன் நடிப்பை பார்த்து நானே பல தடவை ஏமாத்திருக்கேன். அவன் இதுக்கு முன்னாடி வேணா உன்னை நடிச்சு ஏமாத்திருக்கலாம். ஆனா உன் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் உன்னை பார்க்காமலே இருக்கானே, அதே நடிப்புங்கிறியா? இல்லப்பா, அவன் உன்னை சின்சியரா லவ் பண்றான். அதான் சொல்றனே, அவன் நடிகன்னு. அவன் டெக்னிக்ல இது ஒரு வகை. அது நடிப்பா இருந்தா மெக்கானிக் அனுப்பி எதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணும்? அக்கா, இந்தாக்கா லெட்ரு. என்னடா இது லெட்ரு? யார் கொடுத்தா? அதான் அவர் தான் கொடுத்தாரு. பாத்தீங்களா, என்னமோ அவன் திருந்திட்டான்னு சொன்னீங்க. எனக்கு தெரியும் அவன் திருந்தவே மாட்டான். டேய் போடா. இவனாவது திருந்துறதாவது. லவ் லெட்டர் எழுதிருக்கான் பாரு. நடந்ததுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு என்னை ஏத்துக்குவங்கன்னு கெஞ்சிருப்பான் ராஸ்கல். ஏய், என்ன பண்ண போற? இது என்ன வரலாற்று பொக்கிஷமா? ஃப்ரேம் போட்டு மாட்டிக்கிறதுக்கு கிழிச்சு எறிய போறேன். என்ன எழுதிருக்குன்னு கூட படிச்சு பார்க்காம கிழிச்சா எப்படி? லெட்டர் எடுத்து படி. என்ன எழுதிருக்குன்னு பார்க்கலாம். என்ன எழுதிருப்பான்? நம்ம காதல் தெய்வீகமானது, புனிதமானதுன்னு ஏதாவது கவிதை புத்தகத்துல இருந்து கவிதை வரிகளை திருடி எழுதியிருப்பான். இல்ல சினிமா வசனத்தை எழுதியிருப்பான். இத பிரிச்சு பார்த்துதான் தெரிஞ்சுக்கணுமா? அது உனக்கு போரான விஷயம், எங்களுக்கு ஜாலியான விஷயம். அடுத்தவங்க லெட்டரை படிக்கிறதே தனி இன்ட்ரெஸ்ட் தான்ப்பா. அதுவும் லவ் லெட்டர்னா சொல்லவே வேண்டாம். ரொம்ப ஜாலியா இருக்கும். குடுப்பா, படிச்சுட்டு கிழிச்சிருவோம். சிலபஸ் தான் படிச்சு கிழிக்கல, அட்லீஸ்ட் லெட்டரையாவது படிச்சு கிழிக்கட்டும் கூட. ம். ஏய், பணம்ப்பா, 1000 ரூபாய். ஏய், என்னப்பா லவ் லெட்டரா இருக்குன்னு பார்த்தா மணி லெட்டரா இருக்கு? ஆமா, வாசு எதுக்காக பணம் அனுப்பியிருக்காரு? ஏய், துண்டு சீட்டு இருக்குப்பா. முதல் தவணை ரூபாய் 1000 பெற்றுக்கொள்ளவும். என்னப்பா இது? முதல் தவணையா? நீ வாசுக்கு ஏதாவது கடன் கொடுத்தியா? எனக்கு புரிஞ்சு போச்சு. அந்த அநாத ஆசிரமம் 10,000 மீட்டர் தானே?
இந்த 10,000 நீ சும்மா தர தேவையில்ல. எனக்கு கடனா கொடுக்குற மாதிரி நினைச்சுக்கோ. மாசம் மாசம் கஷ்டப்பட்டு உழைச்சு உனக்கு வட்டியோட கொடுக்குறேன். இது சத்தியம் ரேவதி, சத்தியம். ரேவதி, இதுக்கப்புறமும் நீ வாசுவ சந்தேகப்பட்டா அது நியாயம் இல்லப்பா. இப்போ கூட அவரு உன் முகத்தை பார்க்காம போறாரு பாரு. இன்னும் உன் முடிவை நீ மாத்திக்கலனா ஒரு நல்லவரை மிஸ் பண்ணிட்டோமே நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவ. ஐயோ, வரேன்னு சொன்ன அண்ணன் இன்னும் காணுமே. அண்ணே சீக்கிரம் வானே. வழிகளி தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறாரா? இல்ல நீ போடா வரேன்னு சொல்லி நமக்கு கடுக்கா கொடுத்துட்டாரா? சே, நம்ம என்ன அப்படிலாம் பண்ண மாட்டாரு. என்ன சார், டைம் ஆயிட்டே போகுது. சீக்கிரம் வந்து வாங்கிட்டு போங்க சார். பார்ட்டி வந்து மோதிட்டு இருக்காங்க. சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். எங்க அண்ணன் என் கொலை தெய்வம் வந்துகிட்டு இருக்காரு சார். வந்த உடனே வந்து வாங்கிக்கிறேன் சார். எவ்வளவு நேரம் சார் வெயிட் பண்றது? சீக்கிரம் வாங்கிட்டு போங்க சார். சரிங்க சார். அண்ணே எப்படியாவது வந்துருண்ணே. இந்தாப்பா. ஐயா, அண்ணா வந்தாச்சு, அண்ணா வந்தாச்சு. என்னடா? அண்ணே வாங்கண்ணே. ஆமா, நீ சொன்ன ஆபீஸ் இதானா? ஆமாண்ணே, உங்க தம்பிய பெரிய தொழிலதிபர் ஆக்க போற கோயில்ண்ணே இது. வாங்கண்ணே. வாங்க வாங்கண்ணே, வாங்க 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 சார். வாங்க வாங்க வாங்க. இவர்தான் என் குல தெய்வம். வணக்கம் சார். வணக்கம். உட்காருங்க. உட்காருங்கண்ணே. நீங்களும் உட்காருங்க சார். ஐயோ, எங்க அண்ணன் முன்னாடி. ஆஹா, உங்க முகத்துல ஒரு தெய்வ கலை இருக்கு சார். உங்க கூடவே அதிர்ஷ்டம் இருக்கு சார். அதனாலதான் ஆயிரக்கணக்கான அச்சியை வந்து வித்தோம். உங்களுக்குன்னு ஒரு அச்சி இருக்குதுன்னா அது கடவுள் கொடுத்த கிஃப்ட் சார். இப்ப கூட உங்க கையை கொடுக்கும் போது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தெரிஞ்சது சார். அப்பவே நினைச்சேன் நீங்க எங்கேயோ போக போறீங்கன்னு. பாவி, நான் தண்ணி அடிச்சு 4 நாள் ஆச்சு. கை நடுங்கினதை வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் நினைச்சுக்கிட்டியா? அப்ப டாக்குமெண்ட்ஸ்ல சைன் பண்ணிடலாமா? அண்ணனை கேளுங்க. பண்ணிடலாமா சார்? பண்ணிடலாம் சார். இந்தாங்க, இதுல 3000 இருக்கு. இந்தாங்க, சைன் பண்ணுங்க. அண்ணன்கிட்ட கொடுங்க. இந்தாங்க. சார் சார், சொல்லுங்க. இங்க கிழக்கு எங்க இருக்கு? எதுக்கு சார்? சொல்லுங்க சார். இதுதான் கிழக்கு. அண்ணா எந்திரிங்க. எதுக்குப்பா? எந்திரிங்கன்னு சொல்றேன். நல்லா இரு. எந்திரி. டேய், என்னாச்சு உனக்கு? ஆனந்த கண்ணீர். அண்ணே, இனிமே நாட்டுல ஒரு பையன் என்ன பார்த்து இந்த பூங்காவனும் உருப்படாம சுத்துறான், வேலை வெட்டி இல்லாதவன் தண்ட சோறுன்னு சொல்லவே முடியாதுன்னு. இத்தனை வருஷம் கழிச்சாவது உனக்கு பொறுப்பு வந்துச்சே. சார் சொல்லுங்க. அந்த எந்திரம். அத ஒரு நிமிஷம். இந்தாங்க. அண்ணங்கிட்ட கொடுங்க. இந்தாங்க சார். இந்தாப்பா. அப்போ நாங்க வரோம் சார். ஆல் தி பெஸ்ட் சார். அடுத்த முறை உங்களை நாங்க பார்க்க போது பெரிய தொழிலதிபரா தான் பார்க்கணும். ஓகே. வாங்க சார். எனக்கு என்னவோ இது சரியா வருமானு சந்தேகமாவே இருக்கு. நீ எந்த பொண்ணு இது வரைக்கும் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணதே இல்லையே. ஏன் இவளை மட்டும் கிட்னாப் பண்ணுங்கிற? டேய், மற்ற பொண்ணுங்களாம் என் வலையில வந்து விழுந்துட்டாங்க. ஆனா இவ மட்டும் தப்பிச்சுக்கிட்டே இருக்காடா. நான் எப்படி ட்ரை பண்ணாலும் மசிய மாட்டேங்கிறா. இது எல்லாத்துக்கும் ஒரே வழி கிட்னாப்பிங் தான். இல்ல ராம், விஷயம் வெளியே தெரிஞ்சு போலீஸ் வந்தா நாம அசிங்கப்படுறது மட்டும் இல்லாம வேலையும் போயிடுமே. அதை நீ யோசிச்சு பாத்தியா? டேய், இவ்வளோ யோசிக்கிறேனா இதை பத்தி யோசிக்காம இருப்பனா?
காவியாவை கடத்துற விஷயமும் தெரியாது, கொண்டு போற இடமும் யாருக்கும் தெரியாது. இது பார், நம்மளை பொறுத்த வரைக்கும் 2 நாளைக்கு இந்த ஊர்லயே நம்ம கிடையாது. என்ன மச்சான் சொல்ற? ஆபீஸ் விஷயமா நம்ம 2 பேரும் டெல்லிக்கு போயிருக்கிறதா ஏற்கனவே ரெக்கார்ட்ஸ்லாம் ரெடி பண்ணியாச்சு. காவியாவுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எவிடன்ஸ்லாம் தயார் பண்ணியாச்சு. அதனால நீ ஒன்றும் பயப்படாத. காவியாவை ஃபாலோ பண்ணி போன நம்மாளு அவ இப்ப இந்த வழியா தான் வந்துட்டு இருக்கான்னு தகவல் கொடுத்துருக்கான். கார் பக்கத்துல காவியா வந்த உடனே நான் இழுத்து உள்ள போட்டுருவேன். நீ காரை எடுத்துட்டு வேகமா கிளம்பிடணும். புரியுதா? பக்கா பண்ணிடலாம். டேய் வந்துட்டா பாரா. ஏறு. டேய் வரடா, ரெடியா இரு.